வாங்க அபூர்வாஸ் விருந்துக்கு. இன்றைக்கி நம்ம ஒரு வெஜிடேரியன் லஞ்ச் மெனு தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நல்லா சுவையான பச்சை பட்டாணி சாதம், அது கூடவே அதுக்கு பொருத்தமாக கத்திரிக்காய் கிரேவி. இது ரெண்டும் தான் நம்ம இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும், ரெண்டுக்குமே பொருத்தமாக இருக்கும். அது கூட தயிர் பச்சடியும் வச்சு சாப்பிடுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம பட்டாணி சாதம் பண்ணுறதுக்கு 1 டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி அரிசி 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேன். இந்த டம்ளர் தான் எடுத்துருக்கேன். இது 250 கிராம் அளவுக்கு இருக்கும். ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மசாலா அரைக்கிறதுக்காக மிக்ஸி கப் வச்சுட்டு 2 ஏலக்காய், 1 துண்டு பட்டை, 3 கிராம்பு, சின்னதாக ஒரு ஜாவத்திரி ஒன்று சேர்த்துக்கோங்க. அதிகம் சேர்க்க வேண்டாம், சின்ன சைஸ் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி தோல் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு ஒரு 15 பல் இருக்கும், 10 பல் இருக்கும். பூண்டு தோல் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன், சின்ன சின்னதாக இருக்கிறது. அது கூடவே ஒரு 10 சின்ன வெங்காயம். காரம்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் பச்சை மிளகாவோட காரம் மட்டும்தான். நான் 4 பச்சை மிளகா எடுத்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது காரமுமே கொஞ்சம் குறைவாக இருக்குது, உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துட்டு, புதினா எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அதில் பாதி அளவுக்கு மல்லி இலை சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இது அப்படியே இருக்கட்டும். இப்போ அடுப்பில் குக்கர் வச்சுட்டு இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் வேணான்றவங்க எண்ணெயாகவே சேர்த்துக்கோங்க முழுக்க முழுக்க. இதில் தாளிக்க 1 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1 நட்சத்திர சோம்பு, 2 ஏலக்காய், 2 பிரியாணி இலை. இந்த மசாலா வெல்லத்தையும் சேர்த்து எண்ணெயில் நல்லா பொரிய விட்டுருங்க. இப்போ மசாலா எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம்னு நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். அதை சேர்த்துட்டு வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப நல்லா நிறம் மாதிரி வர வேண்டியதில்லை, இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கி வந்துச்சுன்னா போதும். இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலாவை சேர்த்துக்கோங்க. நம்ம எல்லாமே பச்சையாக அரைச்சிருக்கிறதால இந்த மசாலா நல்லா வதங்கி வரும். எண்ணெயில் நல்லா நேரம் மாறிட்டு வர்ற வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. தண்ணியெல்லாம் வற்றிட்டு நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நேரம் நல்லா மாறிட்டு தண்ணியெல்லாம் வற்றி இந்த மசாலா நல்லாவே வதங்கி வந்துருச்சு. இப்போ இது கூடவே நான் ஃப்ரெஷ்ஷாக இப்போ சீசனுன்றதுனால ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி 1 கப் அளவுக்கு தோல் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். நீங்கள் காஞ்ச பச்சை பட்டாணி வச்சுருந்தீங்கன்னா ஒரு 8 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த பட்டாணியை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே இந்த மசாலாவோட வதக்கி விடுங்க. இப்போ பட்டாணி சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மசாலாவோடு சேர்த்து வதக்கி விட்டுட்டேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் இந்த டம்ளரால் தான் 1 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்திருந்தேன். 1 டம்ளர் அரிசிக்கு நமக்கு 1.25 அளவுக்கு தண்ணி தேவைப்படும். நான் 1 டம்ளர் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். பச்சை பட்டாணிக்கு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சுருக்கிற அந்த பாஸ்மதி அரிசியை தண்ணியை வடிச்சிட்டு அரிசியை மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா லைட்டாக கருப்பாக இருக்கணும். அப்போ நமக்கு சாதம் வெந்து வரும்போது உப்பு சரியாக இருக்கும். இப்போ கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி போட்டுட்டு அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 2 விசில் விட்டிங்கன்னா கரெக்டாக நமக்கு சாதம் அந்த பட்டாணி வெந்து வர்றதுக்கு சரியாக இருக்கும். இப்போ 2 விசில் வந்துட்டு ப்ரெஷர் அடங்கட்டும். அதுக்கு நம்ம கத்திரிக்காய் கிரேவி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் 400 கிராம் அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்து இந்த காம்பு மட்டும் கட் பண்ணிவிட்டு 2 கட் பண்ணிக்க. நீங்கள் 4 கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் எடுக்கும்போது விதை இல்லாத அந்த மாதிரி பிஞ்சு கத்திரிக்காவாக எடுத்துக்கோங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் அந்த மாதிரி பிஞ்சு கத்திரிக்காய் தான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். மசாலா அரைக்கிறதுக்கு ஒரு மிக்ஸி கப் வச்சுட்டு அதில் ஒரு பெரிய பூண்டு ஒன்று முழு பூண்டாக சேர்த்துக்கோங்க. 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி தோல் எடுத்துகிட்டு வச்சுட்டு ஒரு 4 பச்சை மிளகாவை உடச்சி சேர்த்துக்கோங்க காரத்துக்கு. இது காரம் குறைவாக இருக்குது, உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு ஒரு வெங்காயம் ஒன்று அப்படியே ரஃபாகவே கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அது கூட 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, அது கூடவே நான் ஒரு 7 முந்திரி எடுத்திருக்கேன். இந்த முந்திரிக்கு பதிலாக நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறதா சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 1/2 கப்பு புளிப்பு இல்லாத தயிர் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான மல்லி இலையை சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மசாலா அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். நிலையத்தில் சப்பாத்தி உருட்டுற மனை, இடி உரல், தோசைக்கல், பொடி உள்ளது பொடி இல்லாதது எல்லாமே நம்ம சேல் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா அது கூடவே நம்ம ட்ரை ப்ளையில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ட்ரை ப்ளை கடாயுமே நம்ம சேலுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதுவுமே கொண்டு வந்திருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா நல்லா ஆன்லைனில் விட நம்ம கம்மி விலையில் தான் கொடுக்குறோம். நல்ல குவாலிட்டியான இருக்கும், அதே சமயத்தில் நல்லா ஹெவி வெயிட்டாகவும் இருக்கும். நீங்கள் இதை அடி பிடிக்காது. நீங்கள் இது கேஸ் அடுப்புலையும் சமைக்கலாம். சாண்ட்விச் பாட்டம் இருக்கிறதால நீங்கள் இதை இண்டக்ஷன் அடுப்புலையுமே வச்சு நீங்கள் சமைக்கலாம். உங்களுக்கு இண்டாலியம் கடாய் வேணுமோ இல்லை ட்ரை ப்ளை கடாய் வேணுமோ எது வேணுமோ ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம்.
இப்போ இந்த கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் சேர்த்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த கத்திரிக்காயை இதில் சேர்த்துட்டுக்கோங்க. அது கூடவே 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் தனி மிளகாத்தூள். மிளகாத்தூள் அதிகம் சேர்க்க வேண்டாம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு உப்பு ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த எண்ணெயிலேயே நம்ம பாதி அளவுக்கு இந்த கத்திரிக்காய் வெந்து வரணும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுங்க. நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா நம்ம சேர்த்துருந்த மசாலாலாம் கரிஞ்சிடும். சிம்லேயே வச்சு வதக்கி விடுங்க. இப்போ சிம்லேயே வச்சு வதக்கி விட்டுருந்தா பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கத்திரிக்காய் பாருங்கள் பாதி அளவுக்கு வெந்து வந்திருக்கு. இந்த அளவுக்கு வந்த பிறகு எண்ணெயை வடிச்சிட்டு இந்த கத்திரிக்காய்களை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுட்டு இப்போ அதே எண்ணெயிலேயே ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்து பொரிய விட்டுருங்க. இப்போ சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதில் சேர்த்துக்கோங்க. மசாலா எல்லாமே நம்ம பச்சையாக தான் அரைச்சிருக்கிறோம். நல்லா பச்சைத்தன்மை போகணும், நல்லா வதக்கி விடுங்க. இது கொஞ்சம் நிறம் மாறிட்டு வதங்கி வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மசாலா பாதி அளவுக்கு வதங்கி வந்த பிறகு மீடியம் சைஸில் ஒரு தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இப்போ தக்காளி கொஞ்சம் சாஃப்டாக வதங்கி வரணும். வதக்கி விட்டுருங்க. மசாலாவே பாதி அளவுக்கு தான் வதக்கி விட்டுருக்கோம், மீதம் பாதி வதங்கி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி சாஃப்டாக வதங்கிடுச்சு, மசாலாவுமே வதங்கிடுச்சு. குழஞ்சி வதங்கணும்னு அவசியம் இல்லை, தக்காளி இது மாதிரி சாஃப்டாக வதங்கி வந்தால் போதும். இப்போ இதில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த கத்திரிக்காயை சேர்த்துட்டு அப்படியே பெரட்டி விடுங்க. மசாலாவோட ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே பெரட்டி விட்டுட்டு மிக்ஸி கப் அலசிட்டு நான் ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கு. அது கொஞ்சம் திக்கான கிரேவி நம்ம சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு திக்கான கிரேவியாக பண்ணியிருக்கேன். நீங்கள் இது சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடலாம். சப்பாத்திக்கெலாம் பண்ணுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் தண்ணி கூடுதலாக சேர்த்து கிரேவி பண்ணிக்கோங்க. நான் சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்காக திக்கான கிரேவியாக பண்ணுறதுனால 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து விட்டுட்டேன். இது எல்லாமே நல்லா வதங்கி இருக்குது. மசாலா எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரும். கத்திரிக்காய் பாதி அளவுக்கு வெந்து வந்திருக்குது. நல்லா அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்து விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நிறம் மாறிட்டு எண்ணெயுமே பிரிஞ்சுட்டு கத்திரிக்காய் நல்லா சாஃப்டாக வெந்து ரெடியாகி வந்துருச்சு. நமக்கு நல்லா சுவையான கத்திரிக்காய் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதே இந்தமாதிரி புலாவோட கூட வச்சு சாப்பிட்றதுக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே இந்த கிரேவி ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கத்திரிக்காய் கிரேவி பண்ணுற கேப்புக்குள்ளேயே பார்த்திங்கன்னா நல்லா ப்ரெஷருமே ரிலீஸ் ஆகிடுச்சு. 2 விசில் தான் விட்டுருந்தேன். இப்போ குக்கர் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். பார்த்தா உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் கூட அடி பிடிக்காமல் சாதம் நல்லா உதிராக அருமையாக ரெடியாகி வந்துருச்சு. சாதமுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட உடையவே இல்லை. நமக்கு நல்லா சுவையான பட்டாணி சாதமும் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இது 2யும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணும்போது நம்ம சேனலை ஹைப் பண்ணுங்கள். ஹைப் பண்ணிங்கன்னா சேனல் கொஞ்சம் ப்ரொமோட் ஆகும், நம்ம சேனல் வளர்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். அபூர்வாஸ் விருந்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அப்லோட்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.